ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சுதர்வாக் சேனல் நண்பர்களே. இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான எச்சரிக்கையான ஜோதிட விஷயத்தையும் ஆன்மீக விஷயத்தையும் பார்க்க போகிறோம். ஸோ என்னங்கிறத வாங்க இன்ட்ரோவில் சொல்கிறேன். 2026 ஒரு முக்கியமான மாதம் மே மாதம். இந்த மே மாதத்தில் அதிரடியாக மே 16 ஒரு எச்சரிக்கையான நாளாக வருது. அன்னைக்கு தமிழ் மாதம் 2வது மாதமான வைகாசியுடைய 2ஆம் நாள், கிழமை அன்னைக்கு சனிக்கிழமை. இந்த சனிக்கிழமை என்ன எச்சரிக்கையான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமாவாசையானது வருது. வரக்கூடிய அமாவாசை வைகாசி மாதத்தில் வரக்கூடிய வைகாசி அமாவாசை, அதுவும் சனிக்கிழமை வரக்கூடிய சனி அமாவாசை. மற்ற நாட்களில் வரக்கூடிய அமாவாசையே சிறப்புனா, சனிக்கிழமை வரக்கூடிய அமாவாசை ரொம்ப ரொம்ப சிறப்பு. சனிக்கிழமை வரக்கூடிய அமாவாசை நிறைஞ்ச அமாவாசையாக குறிப்பிடப்படுது. இந்த அமாவாசையில் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய விஷயங்கள் நாம் செய்யணும். அதோடு இந்த அமாவாசையில் கிரகங்களால் சிறப்பு பலன்களும் கிடைக்கும். ஸோ கிரகங்களால் சிறப்பு பலன்கள் என்ன கிடைக்கும் அப்படிங்கிறதையும், அமாவாசை பரிகாரம் என்ன செய்யணுங்கிறதையும் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முதல்ல எந்த ராசிக்கு பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேசமில் பிறந்த மேச ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம். ஸோ மேச ராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு அமாவாசை பலன்கள் பரிகாரங்கள் தெரிஞ்சு பயன்பெற முடியும். சரி, உங்களுக்கு முதல்ல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வைகாசி அமாவாசையில் இவற்றையெல்லாம் செய்திங்கன்னா மிகுதியான பலன்கள் பெறலாம் என்பது ஆன்மீக ரீதியாக குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ ஆன்மீக ரீதியாக குறிப்பிடப்பட்ட அந்த தாள்களை தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு முதல்ல ஷேர் பண்ணுறேன். ஸோ முதல்ல வைகாசி அமாவாசையில் எவற்றை செய்தால் மிகுதியான பலன்கள் பெற முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சு, அதை முதல்ல தெரிஞ்சு அதுக்கேற்ப பரிகாரம் பண்ணுங்கள். அப்புறம் உங்களுக்கான பலனை அதிரடியாக பார்க்கலாம். சந்திரன் விண்ணில் இருக்கக்கூடிய 27 நட்சத்திரங்களை கடந்து பௌர்ணமி அமாவாசை என்கின்ற 2 திதிகளை சேர்த்து ஒரு மாதம் என கணக்கிடப்படுகிறது. இதில் சந்திரன் முழுவதுமாக மறைந்துவிடக்கூடிய தினமாக அமாவாசை தினம் கருதப்படுது. இது பல ஆன்மீக செயல்களை செய்வதற்கு ஏற்ற தினமாக இருக்கிறது. அப்படியான ஒரு மிக சிறப்பான தினமாக வைகாசி அமாவாசை தினம் வருகிறது. இந்த வைகாசி அமாவாசை தினத்தில், அதுவும் இந்த டைம் சனிக்கிழமை வர்றதுனால இதை செய்ய வேண்டியது அவசியம். ஸோ அது என்ன செய்யணும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதை தெரிந்து கொள்ளுங்க. வைகாசி மாத அமாவாசை தினத்தில் காலையில் உங்கள் ராசிக்காரங்க எந்திரிச்சு குளித்து முடித்து உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய ஆத்தங்கரை அல்லது குளக்கரையில் மைத்திர முகூர்த்த நேரம் எனப்படக்கூடிய அதிகாலை நேரத்தில் வேதியர்களை வரவழைத்து மறைந்த உங்கள் முன்னோர்கள் உறவினர்களுக்கு திதி தர்ப்பணம் தர வேண்டும். சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக அமாவாசை திதி தர்ப்பணம் தர முடியாதவங்க இந்த தினம் உங்கள் வீட்டிலேயே முன்னோர்களை வழிபட்டு கருப்பு மற்றும் வெள்ளை எள் கலந்த சாதத்தை காகங்களுக்கு உணவாக வைக்கணும். இது முன்னோர்களுக்கு திதி அளித்த பலன் உண்டாகும். அந்த மாதிரி செய்ய முடியலாம், இந்த மாதிரியாவது இந்த நாளில் செய்யுங்க. அப்புறம் தொழில் மற்றும் வியாபாரங்களில் ஈடுபடுபவங்க, நோய்களால் பாதிக்கப்பட்டு உடல்நலம் தேரணும்னு நினைக்கிறவங்க வைகாசி அமாவாசை தினத்தில் திருஷ்டி பூசணிக்காய் வாங்கி உங்கள் தொழில் வியாபார இடங்களில் திருஷ்டி கழித்து அதற்குரிய நேரத்தில் உடைக்க வேண்டும். அதோடு வைகாசி மாதம் இறை வழிபாடு விரதங்கள் மேற்கொள்ள ஒரு சிறப்பானதாக இருக்கிறது. இந்த வைகாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை தினத்தில் மேற்கொண்ட முறையில் தர்ப்பணம் மற்றும் சீர்திருத்தம் தந்து முன்னோர்களை வழிபடுவதால் குடும்பத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய நிம்மதியற்ற நிலை நீங்கோ, சுபிட்சங்கள் பெருகோ, திருமணத்தடை புத்திர பாக்கின்மை போன்ற குறைபாடுகள் நீங்கோ, தொழில் வியாபாரங்களில் நஷ்ட நிலை நீங்கி நல்ல லாபங்கள் ஏற்படும், குழந்தைகள் கல்வியில் சிறந்து விளங்கக்கூடிய நிலை உண்டாகும், கடன் வறுமை நிலை போன்றவை ஏற்படாமல் காக்கும். ஸோ அதனால் நம்பிக்கையோடு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பரிகாரங்களை இந்த அமாவாசையில் செய்து பலன் பெறுங்க. இதை மட்டும் நீங்கள் செய்தீங்கன்னா மிகுதியான பலன் உங்களுக்கு ஏற்படும். அதில் எந்த ஒரு டவுட்டும் வேண்டாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் ராசிக்கு பலன்கள் பார்க்கலாம். ஸோ உங்கள் ராசிக்கு என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன். உங்கள் ராசிக்கு இந்த அமாவாசையிலேருந்து நீங்கள் பெறக்கூடிய அந்த பொன்னான பலனை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. மேசராசி அன்பர்களே, உங்களிடம் பொருளாதாரம் இல்லாவிட்டாலும்
மற்றவர்களுக்கு சிறந்த ஆறுதல் கூறுவதில் ஊக்கப்படுத்துவதில் வல்லவர்கள் நீங்கள். ஸோ பொருளாதாரம் இல்லாமல் இருந்தாலும் இந்த ஒரு ஊக்கத்தையும் இந்த ஒரு சிறந்த ஆறுதலையும் தருவது ஒரு பெரிய ஒரு இதுதான். இதை நீங்கள் கொடுக்கறதுல வல்லவர்கள். இப்படி இருக்கக்கூடிய உங்களுக்கு வைகாசி அமாவாசையில் சிறப்பு பலன்களாக இந்த பலன்கள்லாம் கிடைக்க போகுது. ஸோ சிறப்பு பலன்களாக ஃபஸ்ட்டு உத்தியோகத்தில் கொடுக்கக்கூடிய பலன்களை உங்களுக்கு கிரகங்கள் என்ன கொடுக்குங்கிறத ஷேர் பண்ணுற. உத்தியோகத்தில் என்ன பலன்கள்ங்கிறத தெரிஞ்சுக்குங்க. உத்தியோகத்தில் நிறைய மாற்றங்கள் நீங்கள் பார்க்க போகிறீங்க. உத்தியோகத்தில் நெருக்கடி தந்த அதிகாரிகள் இப்போ மாறி உத்தியோகத்தில் மகிழ்ச்சி அடைவீங்க. வேலை சுமை அதிகரித்தாலும் சக ஊழியர்களுடைய ஆதரவால் முன்னேறுவீங்க. ஸோ வேலைகள் அதிகரித்தாலும் அதை நினைத்து கவலைப்பட வேண்டாம். வேலைகளால் உங்களுக்கு நிறைய பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் லாபம் கிடைக்க போகுது. வேலைகள் அதிகரித்தாலும் சக ஊழியர்கள் ஆதரவால் முன்னேறுவது, அப்புறம் வேலை சுமை தந்த அதிகாரி மாறுவது, இந்த மாதிரி வேலையில் பெரிய மாற்றங்கள் ஏற்பட போகுது. இதோடு உங்களுடைய வியாபாரக்காரங்களுக்கு வியாபாரத்துலேயும் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். வியாபாரக்காரங்க பொறுத்த வரைக்கும் மேச ராசிக்காரங்களுக்கு ஏற்றுமதி இறக்குமதி, உணவு, மருந்து, வாகன உதிரி பாகங்களால் லாபம் அதிகரிக்கும். இதிலெல்லாம் அதிகமாக கான்சன்ட்ரேஷன் பண்ணிங்கன்னா நல்ல லாபமும் நல்ல முன்னேற்றமும் ஏற்படும். அப்புறம் புது வாடிக்கையாளர்கள்லாம் வருவாங்க. அதோடு சொந்த தொழில் செய்யக்கூடிய பெண்களுக்கு இணையதளம் வழியாக ஆர்டர்கள் வழியோ அந்த மாதிரி வழியக்கூடிய ஆர்டர்களை பயன்படுத்தி நீங்கள் முன்னேறணும். வியாபாரக்காரங்களுக்கு இந்த மாதிரி யுக்தியோடு செயல்படணும் என்பது குறிப்பிடப்படுது. அதுக்கப்புறமா குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய தலைவன் தலைவிகளுக்கு சொல்லப்பட்டிருக்கு. குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய தலைவன் தலைவிகளுக்கு நீண்ட நாட்களாக சந்திக்க வேண்டும் என்று நினைத்திருந்த நண்பர் உறவினர்களை சந்தித்து இப்போ மகிழ்ச்சி அடைவீங்க. அதுக்கான சாத்தியக்கூறு இப்போ கிரகங்களால் அமைஞ்சிருக்கு. தம்பதியர் இடையே அந்யோன்யமானது கூடும். தம்பதியர் இடையே அந்யோன்யம் கூடும்போது அந்த அந்யோன்யத்தை கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. அந்த அந்யோன்யம் கூடும்போது அதனால் உங்களுக்கு நல்ல லாபம்தான். அதனால் அந்யோன்யத்தை நல்லா யூஸ் பண்ணுங்கள். அப்புறம் கலைஞர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. கலைஞர்கள் பொறுமையும் நம்பிக்கையும் அவசியம். அதனால தான் உங்களுக்கு பிரபலங்களால் மன உதவி கிடைக்கும். மன உதவி பண உதவி ரெண்டுமே கிடைக்கிறதுக்கு பொறுமையும் நம்பிக்கையும் அவசியம். அப்புறம் மாணவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. மாணவ மாணவிகள் உடல் உஷ்ணமாகும். இளநீர் நீராகாரம் போன்றவைகளை உட்கொள்வது நல்லது. அரசு தேர்வு என்பதால் பய உணர்வு அதிகரிக்கும். நன்கு படித்திருப்பது நல்லது. உடல்நலம் அப்போ தான் சிறப்படையும், இல்லைனா உடல் நலத்தில் பாதிப்பு ஏற்படும். ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். ஸோ கவனமாக இருந்தீங்கன்னா பல ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பித்து கொள்ளலாம். ஸோ கவனமாக இருங்க, நல்லதே நடக்கும். ஸோ இந்த முக்கியமான தகவல்களை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்க பார்த்து அவங்களும் பயன்பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் மேசராசிக்காரங்க பார்த்து பயன்பெறட்டும். இதே போல் புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.